தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏஐ, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஏஐ. ஓகே, ஏஐயில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். அதை வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஏஐயில் 3 டைப்ஸ் ஆஃப் ஏஐ இருக்குது. அதை வந்து அதோட எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போட வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகும். இதில் டைப்ஸ் ஆஃப் ஏஐயில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ்னால் என்ன சொல்லியிருப்பேன், ஒரே ஒரு ஒர்க்கு மட்டும் தான் பண்ணோம் அந்த டைமில் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன பண்ணும், அதுவே திங்க் பண்ணி கொஞ்சம் நமக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன பண்ணோம், நம்மளை மாதிரியே அது திங்க் பண்ண ஹியூமனோட அட்வான்ஸாக திங்க் பண்ணி ஒரு ரோபோட்டே அது ரெடி பண்ணும். அப்போது ஒரு ஹியூமனுக்கு வந்து அஃபெக்ட் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கூகுள் அசிஸ்டண்ட்டு, ஐஃபோன், டெஸ்லா, கூகுள் மேப்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். ஏன்னா ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ்னால் கொடுக்குற ஒர்க்கு அப்ளை பண்ணணும், அது பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் மட்டும் தான். ஓகே, இப்போ கூகுள் அசிஸ்டண்ட்னு என்ன பண்ணுவீங்க, கூகுள் அசிஸ்டண்ட்டில் மொபைல் ஃபோன்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுவோம், டேரெக்டாக வந்து ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவோம், ஃப்ளவர்ஸ்க்கான இமேஜஸ்லாம் எடுக்கும். அதே மாதிரி கூகுள் அசிஸ்டண்ட்டு, அமேசான் அலெக்ஸாலாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டர்ன் அண்ட் லைட்டு, டர்ன் அண்ட் ஃபேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த டைமில் அந்த ஒரு ஒர்க்கு மட்டும் தான் பண்ணும். அதே மாதிரி ஐஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் அன்லாக்கு, அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக்கு. அதனால் அந்த டைமில் என்ன பண்ணுறது, ஒரு ஒர்க்கு மட்டும் தான் பண்ணுறது. டெஸ்லாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டட் வெஹிக்கிள்ஸ். இப்போ வெஹிக்கிள்லாம் என்ன பண்ணாங்க, டெஸ்லாவில் ஹியூமன்ஸே இல்லாமல் ஒரு ட்ரைவ் பண்ணுற மாதிரி வெஹிக்கிள்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஓகே, இன்னும் அந்த கார் ரிலீஸ் ஆகலை, பட் ஆனால் ரிலீஸ்க்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேப்பா, டெஸ்லா கார் எல்லாமே என்னது நமக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அந்த டெஸ்லா காருக்கான லிங்க் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா காப்பிரைட் கிளைம் விடுவோம். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த லிங்க், அந்த வீடியோவை ட்ரைவில் அப்லோட் பண்ணிட்டு ட்ரைவுக்கான லிங்க் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து கூகுள் மேப்ஸ். கூகுள் மேப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் எந்த லொக்கேஷனுக்கு போகணுமோ அந்த லொக்கேஷன் சர்ச் பண்ணிங்கன்னா என்ன பண்ணும், அந்த லொக்கேஷன் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணும். அப்போ அது எல்லாமே என்னது, உங்களுக்கு நீங்கள் என்ன ஒர்க் சொல்கிறீங்களோ அந்த ஒர்க்கை மட்டும் தான் பண்ணுது. அதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக் டாஸ்க். அதுதான் ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். அது ஸ்ட்ராங் ஏஐன்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ராங் ஏஐ. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா செஸ் கேம். இப்போ செஸ் கேமில் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இப்போ ஒரு 2 ஆடம் தோற்றுருப்போம், 3ஆவது ஆடம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், அதுவே திங்க் பண்ணி இப்போல்லாம் காயின்ஸ் மூவ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஜெயிக்க கூடாது. அதே மாதிரி பப்ஜி கேமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 3 ரவுண்டு 5 ரவுண்டு என்ன பண்ணுவீங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் உள்ளே போக போக எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கும். ஓகே, எல்லாமே வந்து என்னன்னா கேமிங் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஏஐயில் தான் வந்து இது பண்ணுறாங்க. அப்போது ஸ்ட்ராங் ஏஐயில் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 லெவல் ஈஸியாக இருக்கும், 10வது லெவல் போக போக என்ன இருக்கும், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எல்லாமே ஸ்ட்ராங் ஏஐ. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னா ஒரு ரோபோட்டு இன்னொரு ரோபோட்டே ரெடி பண்ணிச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, அதை வந்து ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வில் பர்ஃபார்ம் சர்பஸஸ் டு ஹியூமனோட அதிகமாக வந்து அது ஒர்க் பண்ணும். ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன், இட் இஸ் நாட் இம்ப்ளிமெண்ட் நவ். ஏன்னா இந்த ரோபோட் வந்து என்ன பண்ணல, என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஏன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஹியூமன்ஸ் வந்து யாரும் என்ன பண்ண முடியாது, இந்த இதில் வந்து வாழ முடியாது, பூமியில் வந்து வாழ முடியாது. இப்போ அதுக்காக மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னும் ரிசர்ச்சில் தான் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய சோபியா ரோபோட் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கு, ஹியூமன்ஸ் ஏதாவது வந்து அஃபெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஹியூமன்ஸ் யாராவது வந்து எங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், ஹியூமன்ஸே வந்து கொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் என்ன பண்ணல, இன்னும் வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ரோபோட் வந்து டெவலப் பண்ணல. நார்மல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட் மட்டும் தான் இருக்குது. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட்டை பார்த்து நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி லைக் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.